காலையில ஒரு 8 மணிக்கெல்லாம் அங்கன்வாடி டீச்சர் போலியோ சொட்டு மருந்து போட வர சொல்லி மெசேஜ் போட்டு விட்டாங்க. பிரணவி நல்லா தூங்கிட்டு தான் இருந்தா. ஆனா இருக்க இருக்க கூட்டம் எகிறிரும்ன்ட்டு நானும் ஒரு 8:30க்கெல்லாம் அவள எழுப்பி கூட்டு போயிட்டேன். அங்குள்ள வெளியில எல்லாருமே அழுதுட்டு இருந்தாங்க. ஆனா பிரணவி ஆன்னு சொல்லுனதும் அவ என்னமோ குடுக்க போறான்னு நெனச்சு ஆன்னு சொல்லி முழுங்கிட்டா. வீட்டுக்கு வந்ததும் நைட்டு பண்ண இடியாப்பம் இருந்துச்சா, அத வச்சே காலைல அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. பாத்திரம் நெறைய கிடந்துச்சு. அதெல்லாம் கழுவி வச்சுட்டு வீட்ல காய்கறி ஒண்ணுமே இல்லையா, அதனால தயிர் சாதம் மாரி பண்ணிடலான்ட்டு சாப்பாட மட்டும் வச்சு விட்டுட்டேன். முன்னாடிலாம் வந்து கருவாடு வந்து வீட்டுக்கே விக்க வருவாங்க. நல்லா செழிக்க செழிக்க சாப்பிட்டோம். இப்போலாம் கடையில தான் வாங்கி சாப்பிட வேண்டியிருக்கு. 4ஏ 4 துண்டு தான் இருந்துச்சு. இந்த வெங்காயத்தில வந்து இப்போ பிளாக் கலர்ல இருக்கு இல்லையா? அது வந்து சாப்பிட்டோம் அப்டின்னா, லிவர் அண்ட் கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்த்தேனா, நான் பண்ற வெங்காயம் எல்லாத்துலயுமே அப்படிதான் இருக்கும். ஆனா அது உண்மையா பொய்யான்னு தெரியல. நானும் அலசிட்டு யூஸ் பண்ணிட்டேன். கருவாடு வந்துட்டு வெங்காயம், அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் மட்டும் தான் போட்டேன். எந்த ஒரு பொடியுமே போடல. பச்சை மிளகாய் நெறைய வெட்டி போட்டு எங்க அம்மாலாம் இப்படிதான் பண்ணுவாங்க. எந்த ஒரு பொடியுமே போட மாட்டாங்க. பச்சை மிளகாய் மட்டுமே போடுவாங்களா, அதில உள்ள காரம் மட்டுமே நல்லா இறங்கி வரும். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும்ன்ட்டு நானும் அதே மாரி தான் பண்ணியிருந்தேன். நீங்க கருவாடு எப்படி வதக்குவீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்கூல் படிக்கச்சுலலாம் அந்த கருவாடு, முட்டைலாம் கொண்டு போனா, "ச்சீ கருவாடு, முட்டைலாம் சாப்பிடுவேன்னு" சொல்லி வெளியில கிண்டல் பண்ணுவாங்கன்ட்டு, எதுவுமே கொண்டு போறது கிடையாது. வீட்ல சாப்பிடுறதோட சரி. அந்த மாரி கூத்துலாம் யாருக்கெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சாதத்த வந்து ஆற வச்சிருந்தேன்னா, அதில பாலு, தயிர், வெண்ணெய் எல்லாமே ஊத்தி நல்லா கிரீமியா கிண்டிட்டு, கருவாடு, அப்புறம் முட்டை எல்லாமே வச்சு சாப்பாட முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.